அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை, உடம்பு முடியல, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. ஊருக்கு போகிறவங்க, ஊர்லேருந்து வரவங்க சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. எல்லோரும் வந்து நல்லபடியாக இனிமையாக கொண்டாடுங்க. இனிப்பு பொங்கல் வச்சு இப்போ வந்து நான் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னா கேசரி தான் பண்ண போகிறேன் கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு. நீங்கள் இந்த இனிப்போட நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். இனிமேல் தினமும் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கேசரி பண்ணலாம். முதல்ல நெய் ஊற்றிக்கிறோம். நெய் காய்ச்சி இப்போ ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கணும். இது வறுத்த ரவை தான், நம்மளும் கொஞ்சம் வறுத்துக்கணும், நல்லாயிருக்கும். இந்த ரவை வறுக்கிற இல்லைப்பா, இந்த ரவை வறுக்கிறதுக்கு இந்த தண்ணி கொதிச்சுன்னா இதில் கொட்டி கிண்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த தண்ணி வச்சுருக்கோம். நிறைய செய்கிறதுனால இது மாதிரி பண்ணுறோம். ஆமாம், நிறைய செய்கிறதுனால. கம்மியாக இருந்தால் கடாயில் வச்சு ஊற்றிப்போம். ஆமாம், பாத்திரம் சின்னதாக இருக்குதுல்ல, 2 கிலோ கலர்னா 2 கிலோ 2 கிலோ சர்க்கரை 4 கிலோ இது உள்ளே போனால் இப்போ எவ்வளோ ஆகும்? அதுக்காக 2ஆக பிரிச்சிக்கணும். இப்போ இதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி கொதிச்ச உடனே திட்டமாக எடுத்து இதில் ஊற்றணும். முந்திரி பருப்பு வறுத்துக்கிறோம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டு திராட்சையை காணணும் இதில் போடுற அது கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது இதை போடணும். முதல்ல அது பொன்னிறமாக முதல்ல இதுதான் வறுக்கணும். ஆமாம் ஆமாம், வறுக்கணும். இதுதான் வறுக்கணும். இது பொரியல் இதை முதல்ல போடக்கூடாது. இது போட்டால் தீஞ்சிடும். இது பபுள்ஸ் மாதிரி எழுந்தோம்ல, இதை போட்டோடனே பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடணும் இந்த இதை திராட்சையை, இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச போதும். பொன்னிறமாக வந்துச்சு. திராட்சை கொட்டி புரியுதா? பபுள்ஸ் மாதிரி வந்தப்பா. ஆமாம், இந்த மாதிரி வரணும். இது வந்த உடனே இந்த மாதிரி வரணும் பபுள்ஸ் மாதிரி. கொஞ்சம் தீஞ்சிடும். 2 கிலோ ரவைக்கு 2 கிலோ ரவை, 2.5 கிலோ சர்க்கரைக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து மிச்சமாக 2 கிலோ பங்கு வச்சுட்டாச்சு. 2ஆக பண்ணுறோம், 2 தவணையாக பண்ணுறோம். 2ஆக பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பாத்திரம் சின்னதாக இருக்குது, அதனால தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட போகிறோம். ஏன்னா கேசரி பவுடர் போடல, இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள். இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளை போடுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேசரி பவுடர்லாம் கெமிக்கல் கலக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாம் யூஸ் பண்ணுறது கலருக்கு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ரவையை போட்டு நல்லா இருக்கலாம். வறுத்த ரவைனால வறுக்கப்பட்டது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ரவை டபுள் ரோஸ்டட்னு போட்டிருந்தேன். போட்டிருந்தது. நம்ம வாங்கி நம்மளும் கொஞ்சம் அதை இது பண்ணாதான் அது நல்லா செட் ஆகும். வறுக்கிறது என்னத்துக்கு? தனித்தனியாக இருக்கிறதுக்கு. மற்ற ரவை வந்து தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே ரவை தனித்தனியாக வரும். அப்படியே குழந்தை ஆகிடும், ஜெல்லி ஆகிடும். இப்போ இதுக்கு சர்க்கரை கொட்டிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் அரைச்சி போட்டோம். ஏலக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கணும்பா, சூப்பராக இருக்கும். இது அந்த தோல் கூட நல்லா இருந்து அரைப்பட்டு. இது முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது 2 கிலோ கேசரி, 2 கிலோ ரவை, 2.5 கிலோ கேசரி, 2.5 கிலோ சர்க்கரை, 4 கிலோ முந்திரி திராட்சை. சூப்பராகிடுச்சப்பா. ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ கோயிலுக்கு சாமி பிரசாதம். கோயிலுக்கு வந்து எடுத்துன்னு போகிறாங்க சாமி பிரசாதமாக. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு பிரசாதமாக கொடுத்தா புண்ணியம். கோயிலுக்கு வந்து தமிழர் திருநாள் தைப்பொங்கல், அதை முன்னிட்டு போகி பண்டிகையை நாங்கள் இதை வந்து செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் தரேன். நீங்களும் நாங்கள்
அட்வான்ஸ் இப்போ தைப்பொங்கலுக்கு இருந்தால் நாளைக்கு நல்ல வீடியோ போட முடிஞ்சால் போடுவேன். இருந்தாலும் நான் அட்வான்ஸாக தைப்பொங்கலை சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் செய்யட்டும். அனைவருக்கும் வணக்கம்.